ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் OS 10 நியூ வெர்ஷனை நம்ம எப்படி டவுன்லோட் போடுறதுன்றதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு இப்போ முழுமையாக புரியும். லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது எந்த ஒரு ப்ரௌசிங்காக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் விண்டோஸ் 10ன்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிற டைட்டிலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோட் டூல் நவ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், ஏன்னா லோடிங் ஆகிட்ருக்கும். ஸோ லோடிங் ஆகிடுச்சு. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அக்செப்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெயிட் பண்ணிக்கோங்க, லோடிங் ஆகும். ஸோ இதில் செகண்டாக இருக்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. 64 பிட் வேணுமா இல்லை 30 பிட் வேணுன்றதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டு USB ஃப்ளாஷ் ட்ரைவ் கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த ட்ரைவ் டி கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ விண்டோஸ் 10 டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. 100% ஆகிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் ஆகும், இல்லைனா 1 ஹவர் கூட ஆகலாம், உங்களுடைய நெட்ஒர்க்கை பொறுத்து. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ OS பென்ட்ரைவ்லேருந்து காப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ டி ட்ரைவை கிளிக் பண்ணி ஃபைல்ஸை செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்களா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் அடிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். பை பாய்.